Welcome back, students. So, in the last sessionல நம்ம எது வரைக்கும் பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா life cycle of tinea தான் பார்த்தோம். And here I will explain with a good diagram or a good explanation. ஒரு நல்ல explanation-ஓட இதுல நான் start பண்றேன். And here you can see the diagrammatic representation. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சொன்ன tapeworm. So you can see the tapeworm here. அந்த இது complete tapeworm actually. இதுதான் வந்து ஒரு complete tapeworm. இந்த கம்ப்ளீட் டேப் ஃபார்ம்ல இந்த இருக்கக்கூடிய இந்த ஹெட் பார்ட்ல மட்டும் தான் இந்த இப்ப வந்து ஜூம் பண்ணி இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. அண்ட் யூ கேன் கிளியர்லி see that. ஸோ இது ஹெட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் see some 4 holes like structure that is called actually suckers அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து இந்த டேப் ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா whenever it attaches to the host, ஒரு ஹோஸ்ட் கூட வந்து ஒரு ஹோஸ்டோட பாடியில எண்டோபாரசிட்டிக் ஃபார்ம்ல இருக்கும்போது அது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா இந்த சக்கர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்மால் டெஸ்டின் மேக்ஸிமம் ஆக்சுவலா அட்டாச் ஆகும். யூ கேன் see the attach see the scolex ஹெட்ன்றது ஸ்கோலெக்ஸ் சொல்லியிருக்காங்க. அட்டாச்சஸ் டு த இன்டெஸ்டைன்ல இது அட்டாச் ஆகிறதுக்கு அந்த சக்கர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா கிரிப்பா பிடிச்சிக்கும். அதுக்காக தான் இருக்கும். எப்படி வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து ஹியூமன் இஸ் த பிரைமரி ஹோஸ்ட் அண்ட் ஹியூமன் இஸ் த பிரைமரி ஹோஸ்ட் இஸ் பிக் இஸ் த செகண்டரி ஹோஸ்ட். இதுதான் வந்து ரெண்டு ஹோஸ்ட் டீனியாக்கு இருக்கும். எந்த மாதிரி கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் இமேஜின் ஒரு பர்சன் ஒரு இன்ஃபெக்ட் ஆன ஒரு பர்சன் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த பர்சன் வந்து அவங்களோட அடல்ட் டேப்பம் ஆக்சுவலா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பிரசன்ட் இன் தி ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் அடல்ட் டேப்பம் ஆக்சுவலா இருக்கும். ஸோ அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல எப்படி வந்து ஒரு பிக்குக்கு டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம எல்லார் வீட்லயுமே வந்து we are having a toilet that is நம்ம க்ளோஸ் டாய்லெட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் பிஃபோர் தட் எல்லாருமே வந்து ஓப்பன் டாய்லெட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணாங்க. இன்னும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் டாய்லெட் சிஸ்டம்ல ஒரு பர்சன் வந்து போகும்போது ஒரு ஃபீக்கல் மேட்டர் எக்ஸ்கிரீட் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த ஃபீக்கல் மேட்டரோட சேர்ந்து அடல்ட் டைப் ஃபார்மோட எக்ஸும் ஆக்சுவலா வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ அந்த ஃபீக்கல் மேட்டர் கன்சியூம் பண்ணக்கூடிய இந்த பிக் இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எக்கை வந்து அந்த ஃபுட்டா எடுத்துக்கும். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த எக்கை கன்சியூம் ஆகும். ஆர் சம் அதர் டைம் இன்கேஸ் நம்ம அந்த ஃபீக்கல் மேட்டர் ஒரு சாயில்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாயில் ஏதாவது கல்டிவேட் பண்ணும்போது அப்ப அதுல ஏதாவது எக்ஸ் இருக்கலாம். ஸோ அது மூலமா வந்து அந்த பிக்குக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்கும் போது அது மூலமாவும் அது வந்து கண்டாமினேட் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த பிக் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்கு கண்டாமினேஷன் ஆனதும் பிக் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து தென் அதுல இந்த பிக்கோட பாடியில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா see this egg contaminated vegetation is ingested by livestock means இந்த இடத்துல நம்ம பிக் தான் சொல்றோம். அண்ட் தென் அந்த பாடியில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா eggs hatch into larvae and infect the animals muscle tissue. ஸோ அனிமல்ஸோட மசில் டிஷ்யூஸ்ல ஃபர்ஸ்ட் டேமேஜ் பண்ணுது. அண்ட் தென் அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் எக் வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகுது. அங்க வந்து லார்வாவா மாறுது. லார்வா ஃபார்ம் சிஸ்ட் இன் மசில் டிஷ்யூ. லார்வா ஸ்டேஜுக்கு போனதுமே ஒன்ஸ் இப்போ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து we are consuming like chicken, mutton and then fish or prawn இந்த மாதிரி சீ ஃபுட் இந்த மாதிரி தான் நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் இன்னும் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they are consuming like pork பன்னிக்கறின்றத நிறைய இடத்துல சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிக்ல அந்த எக்ஸோட அந்த சிஸ்ட் அப்படின்றது வந்து கண்டாமினேட் ஆகிருக்கும். அதுல நிறைய இருக்கும். லைக் எஸ்பெஷலி நம்ம இந்தியாவை தாண்டி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இன்னும் அதை விட அதிகமா இருக்கும். பிகாஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல யூ நோ தட் அவங்களோட ஃபுட் ஹேபிட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். பாதி வெந்தும் வேகாமையும் அந்த மாதிரி தான் அவங்களோட ஃபுட் எல்லாமே எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படி கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிஸ்ட் வந்து சரியா வந்து குக் ஆகாம நல்லா குக் ஆயிடுச்சுன்னா ஓகே இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இன்கேஸ் சிஸ்ட் உள்ள போனாலுமே நம்ம பாடிக்குள்ள போனாலுமே அது இறந்து செத்து போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம கிரியேட் பண்ணாது. சம்டைம்ஸ் அந்த மாதிரி வந்து அது சிஸ்ட் அரவேக்காடா சாப்பிட்டு ஃபுட் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா see this cyst survive in raw or undercooked meat. சரியா வேக வைக்காத மீட்ல கண்டிப்பா சிஸ்ட் வந்து சர்வைவ் பண்ணி தான் இருக்கும், உயிரோட தான் இருக்கும். அப்போ ஒரு ஹியூமன் கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு திரும்பி வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஹியூமனுக்கு இன்ஃபெக்ட் ஆகுது. ஸோ த லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட்ஸ் ஒன்ஸ் அகெயின். அப்போ அந்த ஹியூமன் திரும்பி அவங்களோட பாடியில போய் செட்டில் ஆகும். அவங்களோட ஸ்மால் இன்டெஸ்டைன்ல
அடல்ட் டேப்வார்ம் growth ஆகும். தென் அங்க இருந்து திரும்ப அட்ஜஸ்ட் ஆகும். அங்க இருந்து பிக் திரும்ப கன்சியூம் பண்ணும். ஒன்ஸ் அகைன் the லைஃப் சைக்கிள் கோஸ் ஆன் அண்ட் தென் திரும்ப போர்க்க வந்து கன்சியூம் பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அரைஸ் ஆகும். அண்ட் யூ கேன் சி நிறைய இடத்துல வந்து இல்ல நான் வந்து ஒயிட் பிக் தான் நான் சாப்பிடுறேன், அது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கலாம். பட் ஒயிட் பிக் ஆர் பிளாக் பிக் எனி திங் யூ கேன் கன்சியூம். பட் சம் நியூட்ரியன் வேல்யூஸ் இருக்குன்னு சொல்றாங்க அதுல, ஈவன் தோ அதுல இருந்தாலுமே பட் அது ரொம்பவே வந்து சேஃபா நல்லா குக் பண்ண ரா ஃபுட்டா அந்த மாதிரி எடுத்துக்காம இருந்தேன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அண்ட் யூ கேன் see here this is the pork வந்து சிஸ்ட்னால எப்படி இருக்குன்றத காட்டியிருக்காங்க. யூ கேன் see here. இதே ஆக்சுவலா நான் சொல்றேன் அப்படி பார்த்தீங்கன்னா பிகாஸ் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீட் ஓரியன்டட்ல வரும். நீட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே யூ கேன் see here. அந்த போர்க் அந்த கறியில பாத்தீங்கன்னா நிறைய சிஸ்ட் இருக்கு பாருங்க அங்கங்க. ஸோ இதான் ஆக்சுவலா நம்ம சொன்ன அந்த சிஸ்ட். ஸோ இதை வந்து சரியா வந்து குக் பண்ணாம ஒரு பர்சன் கன்சியூம் பண்றாங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சனோட பாடியில என்டர் ஆகி திரும்ப ஒரு லைஃப் சைக்கிள் அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் இது வந்து இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிளாட்டிஹெல்மின்தஸ். இது வந்து இட் இஸ் கால்ட் ஹயோ. இது ஒரு சிஸ்ட் தான். பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து டாக் டேப்வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் பிரெயின்ல இருக்கிறது ஒண்ணு. தப்பான ஒரு ஹோஸ்ட்ல என்டர் ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்ன்றத சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கிறேன். அண்ட் தென் சிஸ்டோசோமா, இட்ஸ் பில்ஹாரியாசிஸ் அப்படின்ற ஒரு காஸ் பண்ணும். இட்ஸ் லிவ் இன் பிளட் வெசல், நம்மளோட பிளட் வெசல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாராசைட். இட்ஸ் கால்ட் பிளட் ஃப்ளூக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னும் சில இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிராஃப்ட் டேப்வார்ம், தென் பீஃப் டேப்வார்ம், தென் எக்கினோகாக்கஸ் கிரானுலோசஸ் இது எல்லாமே இருக்கு. டிராஃப்ட் டேப்வார்ம் பாத்தீங்கன்னா மேன்ல இருக்கக்கூடியது. லைக் மோனோஜெனட்டிக்னா ஒரே ஒரு ஹியூமன் மட்டும் தான் ஹோஸ்ட், இங்க ரெண்டு கிடையாது. அதே வந்து பீஃப் டேப்வார்ம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஹோஸ்ட் இருக்கு, கேட்டில் அண்ட் மேன். அண்ட் தென் எக்கினோகாக்கஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு, டாக் அண்ட் ஷீப். ஸோ டாகுக்கும் ஷீப்புக்கும் கூட ஒரு சில அனிமல்ஸ் வந்து அந்த பிரைமரி ஹோஸ்ட் அண்ட் செகண்டரி ஹோஸ்டா யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களோட புக்ஸ்ல வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ் கிளாசிபிகேஷன்ஸ் கொடுக்கல. பட் ஹியர் ஐ ஹவ் கிவ் சம் கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் த என்சிஆர்டி பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்கிறேன். எதுக்காக கிளாசிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நீட் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. லைக் அதோட கேரக்டர்ஸை வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா the first they are giving ஜென்ரலா வந்து இதுல வந்து த்ரீ கிளாஸஸ் இருக்கு. can see here Turbellaria. இது ஆக்சுவலா வந்து let me take some other color. so Turbellaria ஸ்டிரிங் மாதிரி இருக்குன்றதுனால சொல்றாங்க. அண்ட் Trematoda ஹோல் ஃபார்ம்ல இருக்கும். and then Cestoda girdle means like ஸ்டெப் வைஸ் அந்த மாதிரி இருக்கும். அது the body shape அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேரக்டர் வச்சுலாம் ஆக்சுவலா வந்து கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பாடி ஷேப் அண்ட் மவுத் பொசிஷன், தென் ஹேபிடேட் எந்த இடத்துல வாழுதுன்றது, அண்ட் பாடி எப்படிப்பட்டதா இருக்குன்றத வச்சு கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ தீஸ் ஆர் த 4 important characters in by using this we are classifying the platyhelminthes. அதுல ஃபர்ஸ்ட் பாடி ஷேப் பாத்தீங்கன்னா டர்புலேரியாக்கு வந்து லீஃப் லைக் அண்ட் அன்செக்மெண்டட், செக்மெண்ட்ஸ் எதுவுமே இல்ல. ட்ரெமட்டோடாவுக்கும் லீஃப் லைக் அண்ட் அன்செக்மெண்டட் எதுவுமே கிடையாது. பட் செஸ்டோடாக்கு பாத்தீங்கன்னா ரிப்பன் ஷேப் மாதிரி இருக்கு. ரிப்பன் லீஃப் லைக்னா லீஃப் லைக் ரிப்பன் லைக் போத் ஆர் சேம். பட் ரிப்பன் லைக் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நல்லா லென்த்தியா இருக்கும். ரிப்பன் மாதிரி நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தியா இருக்கும். அண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்கு, அது வந்து ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கமிங் டு த மவுத் பொசிஷன், இதுக்கு வந்து டர்புலேரியாக்கு வந்து வென்ட்ரல் சைட்ல இருக்கு பாடி அண்ட் ப்ரோட்ரூசிபிள். அண்ட் ட்ரெமட்டோடாக்கு பாத்தீங்கன்னா ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் பாடி நம்மள மாதிரியே ஆன்டீரியர் சைடு இருக்கு. பட் செஸ்டோட பாத்தீங்கன்னா மவுத் அண்ட் அலிமெண்டேஷன் ரெண்டுமே கிடையாது. அது டைஜஷன் சிஸ்டமும் கிடையாது, மவுத்தும் கிடையாது. ஸோ எப்படி வந்து ஃபுட் எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டேப் ஃபார்ம்ல காட்டின மாதிரி சக்ஸ் அண்ட் ஹூக்கர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சக்கர்ஸ் அண்ட் ஹூக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃபுட்டை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும், அந்த மாதிரியான டைப் இது. கமிங் டு த ஹேபிட்டட், ஸோ நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய வந்து எக்டோபாரசைட் எண்டோபாரசைட் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு. இதில் டர்புலேரியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஃப்ரீ லிவிங், இதில் எல்லாமே ஃப்ரீ லிவிங் தான். ஆனால் ட்ரெமட்டோடா வந்து எக்டோபாரசைட்டாகவும் இருக்கும் எண்டோபாரசைட்டாகவும் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீஷிஸ் எப்படிப்பட்டதா இருக்குன்றத பொறுத்து மாறும். அண்ட் செஸ்டோட பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி எண்டோபாரசைட்ஸ். அண்ட் கமிங் டு த பாடி, it is externally covered by ciliated epidermis but no cuticle மாதிரி ஒரு லேயர்ஸ் இருக்காது, ஆனா எபிடர்மிஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுவே வந்து ட்ரெமட்டோட பாத்தீங்கன்னா it is externally covered with a living tegment called spinules அப்படின்னு சொல்றாங்க.
And chestோட பாத்தீங்கன்னா it's externally covered with a living tegment with spines like ரைட்டா சின்ன சின்ன முள் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிளானேரி, இது வந்து காமனா பிளானேரியன்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இஸ் பிளானேரியா, வெரி குட் எக்ஸாம்பிள். அண்ட் இது ஃப்ளூக்ஸ் அப்படின்னுவாங்க. இட்ஸ் பாசியோல ஹெப்பாட்டிகா, நம்ம அதை பார்த்தது எல்லாமே இதுல வரக்கூடியதான். அண்ட் இது வந்து டேப் ஃபார்ம்ஸ் காமனா இருக்கிறது. எக்ஸாம்பிள் இஸ் டீனியா சோலியம் அண்ட் டீனியா சிஸ்டோட. So many examples in there. And next we are going to see about the phylum is the Nemathelminthus. Nemathelminthus, Nema means thread. நீமான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரெட்னு அர்த்தம். ஸோ பாக்குறதுக்கு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஹெல்மின்த் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், இட் இஸ் கால்ட் அஸ் அ வார்ம்ஸ், அதாவது த்ரெட் லைக் வார்ம். இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு. இதுக்கு இன்னொரு பேரே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெமந்தெல்மின்தஸ் அப்படின்றதுக்கு இப்போ நம்ம சிலிண்ட்ரேட்ஸ் பார்க்கும்போது அதுக்கு இன்னொரு நேம் நிடேரியா நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நெமந்தெல்மின்தஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்கெல்மின்தஸும் நேம் இருக்கு. And see here, Nemathelminthus is the old name and Askelminthus is the new name. So Askel அப்படினு பாத்தீங்கன்னா round and Helminth பாத்தீங்கன்னா worm. So இது round worm சொல்லுவாங்க. இதுக்கு different names இருக்கு பாத்தீங்கன்னா round worms னு சொல்லுவாங்க, acorn worm சொல்லுவாங்க, bag worm சொல்லுவாங்க, thread worm அப்படின்னு சொல்லுவாங்க. So different types, different kinds of names இதுக்கு இருக்கு. இதுல வந்து கிரீக்ஸ்ல வந்து அஸ்கெல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா it's called cavity. Helminth means worms. And previously called nematoda. Nematodaன்றது நேம் எங்க இருந்து வந்து நெமட்டோடான்ற பேர் இருக்கு. நெமட்டோடா இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரு, இன்னொரு பேரே வந்து நெமந்தெல்மின்தஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போ வந்து அஸ்கெல்மின்தஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். The body of this form is circular. சர்க்குலர்னா நல்லா ரவுண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் நம்ம பிளாட்டிஹெல்மின்தஸ் பார்த்த வரைக்கும் அது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கும், சர்க்குலா இருக்காது. சம்திங் அந்த சர்க்கிளையே வந்து நம்ம நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு கிடைக்கிற மாதிரி இதுவும் நல்லா அது நல்லா ஃபிளாட்டா இருக்கும். இது வந்து சர்க்குலரா இருக்கும், ரவுண்ட் கிராஸ் செக்ஷன் அண்ட் ஹென்ஸ் ஆர் கால்ட் ரவுண்ட் வார்ம்ஸ். அதனால இதுக்கு பேரே வந்து ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்றாங்க. தே ஆர் ஃப்ரீ லிவிங், பாராசிட்டிக் ஆர் அக்வாட்டிக். ஸோ ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா அக்வாட்டிக் ஃபார்ம்லயும் பாராசிட்டிக் கண்டிஷன்ல இருக்கும், சம்டைம்ஸ் வந்து டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ்ல இருக்கும், அனிமல்ஸ்ல இருக்கும், நிறைய இது ஃப்ரீ லிவிங்கா இருக்கும், பாராசிட்டிக் கண்டிஷன்லயும் இருக்கும்ன்றாங்க. தே ஆர் bilaterally symmetrical in the sense நம்ம மாதிரியே தான். So when if you draw an imaginary line in the center of the animal body, you get a two equal halves அப்படின்னு நமக்கு கிடைக்கும். And triploplastic, germinal layers 3 layers இருக்கு, and pseudocoelomate. So pseudocoelomate இதுக்கு முன்னாடி platyhelminthes நம்ம பார்க்கும்போது we are saying that that comes under acoelomate. இது வந்து pseudocoelomate. So இங்க வந்து coelom இருக்கு, but it is not the true one. And with the organ system level of organization, இதுவும் வந்து organ system level of organization தான். இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா ஃபைலும் பாத்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான். அண்ட் கமிங் டு த பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா the body is unsegmented. பாடி வந்து செக்மெண்ட்ஸ் இருக்காது. அண்ட் கவர்டு பை டிரான்ஸ்பேரண்ட் டஃப்பா இருக்கும் அண்ட் ப்ரொடெக்டிவ் கொலாஜினஸ் லேயர் கால்டு கியூட்டிக்கல். எதுக்காக பொதுவாகவே வந்து எண்டோபாராசைட்டா இருக்கலாம், பாராசிட்டிக் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு சில லேயர்ஸ் அப்படின்றது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா we are having a skin. ஸோ ஸ்கின்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா we are having epidermis. அந்த ஸ்கின்னுக்கு மேல எபிடர்மிஸ் அப்படின்ற ஒரு லேயர் இருக்கு. இந்த எபிடர்மிஸ் நம்மள வந்து ஒரு ஹார்ஷ் என்விரான்மெண்ட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ரொம்ப வெயில் அடிச்சாலும், ரொம்ப மழை பெஞ்சாலும், ரொம்ப பனியா இருந்தாலுமே எல்லா இடத்துலயும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணது இந்த எபிடர்மிஸ் தான். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசம்க்குமே ப்ரொடெக்டிங் லேயர் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அது வந்து ஒரு சிங்கிள் எபிடர்மிஸ் லேயரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கியூட்டிக்கல் ஃபார்ம்ல இருக்கலாம். இந்த கியூட்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இது மேக்ஸிமம் எப்படின்னா ஒரு கேப்சூல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து இந்த கியூட்டிக்கல் ஃபார்ம் யாருக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா பாராசிட்டிக் ஃபார்ம்ல இருக்க அனிமலுக்கு வரும். ஏன்னா அந்த அனிமல் வந்து ஒரு எண்டோபாராசிட்டிக் ஃபார்முக்கு ஒரு ஹோஸ்ட்ல வந்து டிபெண்ட் பண்ணி வாழும்போது அந்த அனிமல் உள்ள என்டர் ஆனதுமே தட் ஹோஸ்டோட பாடி வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ், நம்ம பாடிக்குள்ள ஒரு பாராசைட் என்டர் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த பாராசைட் கியூட்டிக்கல் ஃபார்மோட தான் வரும். அப்படி கியூட்டிக்கல் ஃபார்மோட வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் செல்ஸ், இம்யூன் சிஸ்டம் அப்படின்றதுக்கு அகைன்ஸ்டா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா அந்த கியூட்டிக்கல் அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹார்ஷான என்விரான்மெண்டா இருந்தாலுமே அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து அந்த கியூட்டிக்கலோட ஃபங்க்ஷன். எவ்வளவு அட்வர்ஸ் கண்டிஷன்ல கொண்டு போனாலுமே அந்த கியூட்டிக்கல் வந்து அதை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அலிமெண்ட்ரி கேனால் இஸ் கம்ப்ளீட். அலிமெண்ட்ரி கேனால் கம்ப்ளீட் தான். That is a mouth to anus அப்படின்றது இருக்கு. With a well developed mouth,
and pharynx and then anus இருக்குன்றாங்க. Excretory system consists of rennet glands. Excretory systemல rennet glands அப்படின்றது இருக்கு. Sexes are separate, that is male and female. அனிமல்ஸ் வந்து செப்பரேட்டடா தான் இருக்கு. மேல் அண்ட் ஃபீமேல வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட்ஸ் வை எக்ஸிபிட் செக்ஷுவல் டைமார்பிசம். வாட் இஸ் செக்ஷுவல் டைமார்பிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பீஷிஸ்ல நம்மளால ஒரு இது வந்து மேல் இது வந்து ஃபீமேல் அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் கண்டிஷன் இஸ் கால்ட் as a sexual dimorphism. And often females are longer than the female. இது மேல். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான கேரக்டர். பிகாஸ் மற்ற அனிமல்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். மேல்ஸ் தான் வந்து பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈவன் நீங்க ஃபிஷ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஹியூமன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஒரு ஹென் அண்ட் காக் எடுத்துக்கிட்டாலும் சரி, மேல் தான் வந்து எப்பவுமே வந்து டாமினண்டா நல்லா ஹைட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லா லாங்கரா இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இன் கேஸ் ஆஃப் இதுல அஸ்கெல்மின்தஸ் நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஃபீமேல் தான் வந்து லாங்கரா இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா அஸ்காரிஸ் உங்களோட புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஐ ஜஸ்ட் கோ த்ரூ த கூகுள். அண்ட் சம் அதர் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்டிலைசேஷன் பத்தி நம்ம சொல்ல போறோம். அஸ்காரிஸ் ரொம்பவே ஈஸியா வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அனிமல் தான். ஈவன் உங்களோட ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்பெசிமனோட பாட்டில்ஸ்ல கூட இருக்கும். இஃப் யூ கெட் த சான்ஸ் ஜஸ்ட் கோ அண்ட் சி. எப்பயாவது நீங்க ஸ்கூல் ரீஓபன் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க பார்க்கலாம். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். நம்மள மாதிரியே இதுக்கு ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல் தான். மெஜாரிட்டி ஆர் ஓவிபாரஸ். ஓவிபாரஸ் மீன்ஸ் எக் லேயிங் அனிமல் அர்த்தம். ஓவினா எக் லேயிங், விவினா கிவிங் பர்த். இது ஓவிபாரஸ், தட் இஸ் எக் லேயிங். அஸ்காரிஸ் அப்படின்ற எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஃபியூ ஆர் ஓவிபாரஸ் அண்ட் அதுல ஃபியூ ஆர் ஓவிபாரஸ். ஓவிபாரஸ்னா எக் லேயிங் அண்ட் எக் லேயிங் அனிமல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா வந்து எக்ல இருந்து எக்க போட்டுட்டு அது வந்து ஹேட்ச் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது சம்திங் டிஃப்ரெண்ட். இது வந்து மற்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, they have given example is the Wuchereria bancrofti. So Wuchereria bancrofti is also a parasite for elephantiasis. யானைக்கால் நோய்க்கு, யானைக்கால் நோய்னு சொல்லுவாங்க. யானைக்கால் நோய்க்கு வரக்கூடிய ஒன் ஆஃப் த parasite அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் டெவலப்மெண்ட் மேபி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட், ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. டைரக்டாவும் இருக்கலாம், இல்ல இன்டைரக்டா இருக்கலாம். இன்டைரக்டா இருந்ததுன்னா கண்டிப்பா லார்வல் ஃபார்ம் இருக்கும் அதுல. டைரக்டா இருந்ததுன்னா அந்த லார்வல் ஃபார்ம் அதுல இருக்காது. தட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். சோ இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அஸ்காரிஸ் lumbricata, அஸ்காரிஸ் ரவுண்ட் வார்ம் அண்ட் என்டிரோபயாஸ் vermicularis, that is a pin worm, and Wuchereria bancrofti filarial worm. சோ இந்த Wuchereria bancrofti காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ்க்கு இன்னொரு பேர் வந்து எலிஃபாண்டியாசிஸ் நம்ம ஒன்று சொன்னோம். இன்னொன்று வந்து ஃபிலேரியாசிஸ். ஃபிலேரியல் காஸ் பண்றதுனாலே அதுக்கு இன்னொரு பேரு ஃபிலேரியாசிஸ் அப்படின்றாங்க. அண்ட் ஆன்கிளைஸ்டோமா டியூடினல், தட் இஸ் அ ஹூக் வார்ம். இந்த ஹூக் வார்ம் மேக்ஸிமம் வந்து அதுக்கான இதுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள் நான் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். அந்த ஹூக் வார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி என்டர் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா அதோட மெக்கானிசமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து பாதத்துல வெடிப்பு இருக்குன்னா, நம்மளோட பாதம் இருக்கு இல்லையா, அந்த பாதத்துல வெடிப்பு இருக்கும் போது அந்த பாதத்தோட வெடிப்பு மூலமா அது என்டர் ஆகும். இப்போ வெளியே நம்ம வந்து நடந்து போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்ம வெளியே போகும்போது எல்லாருமே வீட்லயே சொல்லுவாங்க செருப்பு போட்டுட்டு போ சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் பக்கத்துல கடை தான், நான் பரவாயில்ல செருப்பு போடாம போறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அந்த இடத்துல வந்து டேஞ்சர் ஸ்டார்ட் ஆகும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செருப்பு போடாம இருக்கும் போது அந்த ஹூக் வார்ம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கால் வெடிப்பு, இன்கேஸ் அந்த பர்சன் கால் வெடிப்பு இருந்துச்சுன்னா அந்த கால் வெடிப்பு மூலமா அது என்டர் ஆகும். அதான் வந்து ஹூக் வார்மோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்ம சொல்லலாம். அண்ட் தென் அங்க வந்து அடுத்து அதோட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் ஹியர் யூ கேன் see I have given some examples. This is Ascaris actually. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து நல்லா பெருசா இருக்கு, இது வந்து சின்ன சைஸா இருக்கு. இது வந்து மேல் அண்ட் திஸ் ஒன் இஸ் a female. இப்பதான் நம்ம பார்த்தோம். இது கேரக்டர்ஸ் நம்ம சொல்லும் போதே நம்ம பார்த்தது என்ன பாத்தீங்கன்னா, மேல் வந்து ஃபீமேலை விட சின்னதா இருக்கும். And here also you can see the differences. That is, this one is the female and this is the male. இது ஒண்ணு. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வாயில இருந்து அவங்க சாப்பிடுறாங்கன்னு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலா இட்ஸ் ஒன் ஆஃப் த அந்த ஒரு கண்டிஷன் ரொம்ப இதாகும் போது சம்டைம்ஸ் வந்து பாடியில இருந்து அது வெளியே ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். அதான் அந்த காட்டியிருக்காங்க. Do not get scared. அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. Because whenever if you are enter into the neat
ஸோ ஒன்ஸ் நீங்க எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமா தெரியும். யூ கேன் சால்வ் மெனி சர்ஜரி அந்த மாதிரிலாம் அஸ்காரிஸ்லாம் அடிக்கடி டிசெக்ட் பண்ற மாதிரி கண்டிஷன்ஸ் கூட வரும். ஸோ we can see that. And the next one is ascaris-ஓட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அடல்ட் வார்ம் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆஃப் மேன். முதல்ல ஒரு பர்சனுக்கு இன்ஃபெக்ட் ஆகும்போது ஸ்மால் இன்டெஸ்டைன்லாம் போய் செட்டில் ஆகுது. அங்க இருந்து அந்த எக் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபீசஸ் வழியா நம்ம வேஸ்ட் மெட்டீரியல் மூலமா வெளியே வருது. அப்புறம் பார்த்தா அந்த இன்ஃபெக்டிவ் எக் இஸ் ஈட்டன் பை மேன். ஆஃப்டர் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த வெஜிடேஷன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திரும்பி வந்து நமக்கு என்டர் ஆகுது. லார்வா ஹேட்ச் இன் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்வா மைக்ரேட் வயா த பிளட் ஸ்ட்ரீம் டு த லங்ஸ்க்கு போகுது. லங்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட 1 to 7 days வரைக்கும் அங்கதான் இருக்கு. The larva migrate up to the trachea and swallowed, and worm matures in the small intestine once again. Then the life cycle starts once again here. And இது வந்து Enterobius vermicularis, that is it is called as a pinworm. You can see here. இதுக்கு வந்து இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஆனஸ்ல வரக்கூடிய வார்ம்ஸ் இது. யூ கேன் சி ரொம்பவே வந்து மைன்யூட்டா தான் இருக்கும். குழந்தைங்க வந்து மேக்ஸிமம் வந்து இந்த வார்ம்ஸ்க்கு வந்து அதிகமா சஸ்பெக்ட் ஆவாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க சின்ன வயசுல ஸ்வீட்ஸ் அதிகமா அவங்க கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஏனஸ் ரீஜன்ல அதிகமா இந்த பின் வார்ம்ஸ் இருக்கும். ஸ்வீட்ஸ் கன்சியூம் பண்ண இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அதுக்கான மருந்தும் கொடுப்பாங்க. அண்ட் இதோட லைஃப் சைக்கிள் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா அடல்ட் வார்ம் வந்து இன்டெஸ்டைன்ல இருக்கு, இல்லைன்னா சீக்கம் கோலன் அப்பெண்டிக்ஸ்ல இருக்கலாம். ஃபீமேல் என்ன பாத்தீங்கன்னா பெரிய ஏனல் ரீஜன்ல என்டர் ஆகுது, அங்க வந்து எக் ரிலீஸ் பண்ணுது. ஸோ ஏன் வந்து ஏனல் ரீஜன்ல ஆக்சுவலா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் த ஒன்லி ரீசன் இஸ் பெரிய ஏனல் ரீஜன்ல எக் லே பண்ணுது. அங்க வந்து நான் பாத்தீங்கன்னா இன்ஃபெக்டிவ் ரீஜன் 4 to 6 hours வருது. The infective egg is eaten by man and larva hatch from egg is small intestine and mature. So once again the life process goes on. And this is one of the இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட நம்ம சொன்னதுதான். சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரவுண்ட் வார்ம்ஸ் வரக்கூடிய கேட்டகரிஸ். இதுல வந்து அடல்ட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. அண்ட் த ஸ்மால் ஒன் இஸ் த மேல் அண்ட் த பிக் ஒன் இஸ் த ஃபீமேல். So worms may undergo transmammary transmission and arrested larval development. Transmammary transmission அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேமல்ஸ் இருந்து இன்னொரு மேமல்ஸ்க்கு அதால போக முடியும். அண்ட் இது வந்து எக்ஸ்கிரீஷன் மூலமா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு ரீச் ஆகுது. அங்க வந்து அந்த லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கின்ல வந்து திரும்பி வருது. ஸோ ஒன்ஸ் இது வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு டயேரியா, அப்டாமினல் பெயின் அண்ட் அனிமிக் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து எதோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் அ பின்வார்ம் அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த இது வந்து எதோடதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து போர்க்வார்ம் நம்ம சொல்லுவோம். ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே இதுக்கு ஹோஸ்டா தான் இருக்கு. ஆக்சுவலா இதை பத்தி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் நம்ம பிஃபோர் நம்ம பார்த்த வரைக்கும் கூட வந்து ஓவிபாரஸ் பார்த்தோம். பட் இந்த போர்க்வார்ம் அப்படின்றது வந்து இட் கம்ஸ் அண்டர் விவிபாரஸ், குட்டி போடக்கூடியது. ஏன்னா வார்ம்ஸ்ல எந்த ஒரு வார்மும் இது வரைக்குமே குட்டி போட்டது கிடையாது. பட் திஸ் இஸ் த வார்ம் which giving birth to young ones. Example is a Tricinella spiralis. அண்ட் இது ஒரு வார்ம். இதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கினியா வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கால்ட் கினியா வார்ம். the scientific name is Dragonculus. இது வந்து ஒரு விவிபாரஸ் வார்ம் தான். இதோட சைஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க, இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வந்து மேல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மீதி இருக்கிறது எல்லாமே வந்து ஃபீமேல் தான். இங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிராகன்குலஸ் அப்படின்றது வந்து காலோட கரெக்டா வந்து இந்த அவங்களோட கால் இந்த பாதத்துக்கிட்ட தான் ஆக்சுவலா இருக்கும்னு சொல்லுவாங்க. பாதம் இந்த மாதிரி இந்த ரீஜன்ல தான் இருக்கும். அப்போ இந்த வார்ம்ஸ் வந்து உங்களோட காலுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த காலை கொண்டு போய் வந்து தண்ணியில வைக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு ஃபீல் இருக்கும். டக்குன்னு ஒரு தண்ணியில நம்ம வைக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அந்த அர்ஜு கொடுக்கும். தண்ணியில போய் உடனே போய் காலை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணியில காட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா கால்ல இருந்து இந்த வழியா வெளியே வரும் அந்த வார்ம்ஸ். அதான் அதுல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஸோ அந்த வார்ம்ஸ் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி நல்லா சுட தண்ணியில காலை வந்து வைப்பாங்க. ஸோ அந்த சூடு தாங்காமையே அந்த அனிமல்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம பார்த்தோம் டிராகன்குலஸ் கினியா வார்ம். அண்ட் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் கால்ட் லோவா வார்ம். இது கேட்டிருக்காங்க ஆக்சுவலா கொஸ்டின்ஸ் நிறைய தடவை. சில தடவை வந்து நீட்ல கேட்டிருக்காங்க. ஐ வார்ம் சொல்லுவாங்க. யூ கேன் see the worm in the eye. இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து லோவா அப்படின்வாங்க. இட் காசஸ் லோவாசிஸ். ஸோ இது காஸ் பண்ணக்கூடிய நோய்க்கு வந்து அதோட பேர்ல இருந்தே வச்சிருக்காங்க. லோவாசிஸ், லோவா ஃபிலேரியாசிஸ். இட் லைஸ் இன் சப்குட்டேனியஸ் லேயர். சப்குட்டேனியஸ் லேயர் நம்ம கண்ணு கீழே இருக்க இந்த லேயர் வந்து சப்குட்டேனியஸ் தான். வெக்டார் பாத்தீங்கன்னா ஹார்ஸ் ஃப்ளை ஆர் கிறிசோப்ஸ் அப்படின்றது அதோட வெக்டார் நேம். இது ரிவர் பிளைண்ட்னஸ். ஆக்சுவலா ரிவர் பிளைண்ட்னஸ் வந்து ரிவரால ஆகிற பிளைண்ட்னஸ் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் தட்ஸ் நாட் டோட்டலி தப்பான ஒரு விஷயம். லிவர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அந்த வார்ம்ஸ் இருக்கு, அடல்ட் இருக்கு, மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கு. அது ஆக்சுவலா ஒரு எந்த ஃபிளையால வருதுன்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஃபிளை தான் வருது. அங்க இருந்து அது கண்டினியூஸா வந்து வரும்போது பாத்தீங்கன்னா மைக்ரோஃபிலியரால இருந்து ஒரு பர்சனுக்கு என்டர் ஆகும்போது சப்குட்டினியஸ் போகும்போது அது நேரா எங்க அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, definitely it will affect the eyes. You can see here. See, உங்களோட கண்ணை பார்க்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உங்களோட இது வந்து இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, this is called the river blindness. And next one, very important one, it is called as a filariasis or elephantiasis. Elephantiasis அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நமக்கு தெரியும் யானைக்கால் நோய் அப்படின்னு சொல்றாங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்றது நமக்கு தெரியும். அண்ட் ஹியர் ஐ ஹவ் given a 2 person. இந்த 2 பர்சனோட காலை பாத்தீங்கன்னா இந்த 2 காலுமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து யானையோட கால் சைஸுக்கு ஆக்சுவலா இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேரே வந்து எலிஃபான்டியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் யூ கேன் see the normal leg of them. ஸோ நார்மல் லெக்கா தான் இருக்கும். இங்க இருக்க பர்சனுக்கு எப்படி வந்து இந்த ஃபிலேரியாசிஸ் எலிஃபேண்டியாசிஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம மலேரியா சொல்லும் போது ஒரு கியூலக்ஸ் வந்து வெக்டாரா இருந்ததோ அதே மாதிரி இந்த ஃபிலேரியாசிஸ்க்கும் பாத்தீங்கன்னா அந்த கியூலக்ஸ் மஸ்கிட்டோ தான் ஒரு வெக்டார். கியூலக்ஸ் மஸ்கிட்டோ இஸ் a female கியூலக்ஸ் மஸ்கிட்டோ. அண்ட் அது என்னென்னலாம் காஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா உச்சரிய, பேன்கிராஃப்டி ப்ரூஜி, மலாயி ப்ரூஜி, டிமோரி. ஸோ இது எல்லாமே இதுக்கான காசிட்டிவ் ஏஜென்ட் தான். நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில நம்ம சொல்லும் போது எலிஃபேண்டியாசிஸ் டோட்டலா எராடிகேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்க ஸ்கூல்ஸ்லயே கண்டிப்பா நீங்க படிச்சுட்டு இருக்கும் போது லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி வருஷத்துல கண்டிப்பா வந்து உங்க ஸ்கூல்ஸ்லயே வந்து சில டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல்ஸ்லயே தேடி வந்து கொடுப்பாங்க. அத வந்து மதிய டைம்ல லஞ்சுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் அ குட் மெடிசன் ஃபார் எலிஃபேண்டியாசிஸ் நம்ம சொல்லலாம். பிகாஸ் எலிஃபேண்டியாசிஸ்க்கு இது வரைக்கும் நல்ல மருந்து இருக்கு. பட் இது ஒரு நல்ல ஒரு முயற்சின்னு சொல்லலாம். அந்த டேப்லெட்டை கண்டிப்பா கன்சியூம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கன்சியூம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு செக் த எக்ஸ்பைரி டேட் ஆஃப் தட் பர்டிகுலர் மெடிசன். அந்த மெடிசனோட எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கன்சியூம் பண்ணலாமா என்னன்றத பார்த்து கன்சியூம் பண்ணுங்க. தென் இதுல வந்து பட் ஆனா கண்டிப்பா கன்சியூம் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம் தான். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்து மஸ்கிட்டோவால டிரான்ஸ்மிட் ஆகுதுன்றதை நான் கொடுத்துருக்கிறேன். அண்ட் யூ கேன் see here, this is the உச்சேரியா அடல்ட். இது வந்து மைக்ரோஃபிலேரியா. அதோட யங் ஒன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியா வந்து யூ கேன் see here, இது எல்லாமே அதோட யங் ஒன்ஸ் தான். அது ரவுண்டா சின்ன சின்னதா இருக்கிறது எல்லாமே யங் ஒன்ஸ் தான். ரொம்பவே குட்டி குட்டியா இருக்கும். அதனால அதோட இதே வந்து மைக்ரோஃபிலேரியா அப்படின்வாங்க. அண்ட் உச்சேரியா திஸ் ஒன் இஸ் த அடல்ட். ஏன் வந்து இது வந்து எலிஃபேண்டியாசிஸ் கால்ல மட்டும் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிஃபேண்டியாசிஸ் யானைக்கால் அப்படின்றது கால்ல மட்டும் வராது. சம்டைம்ஸ்
பட் மேக்ஸிமம் வந்து ஒரு 95% வந்து கண்டிப்பா வந்து கால்ல தான் வரும். அது எதுக்கு நான் சொல்றேன், சம்டைம்ஸ் வேற எந்த ஒரு ஹியூமன் பாடியில வேற எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக் ரீஜியன்ல கூட வரும். கழுத்துல வந்து யானை கால் நல்லா பெருசா தடிசா வீங்கி இருக்கும். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பிரஸ்ட்ல கூட ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ சொல்லணும். பிகாஸ் எதனால ஆனா வந்து கால்ல வந்ததா கூட ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் உடம்புல வேற எங்கேயாவது வரும்போது அது ரொம்ப பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஏன் வந்து மெயினா வந்து கால்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் இந்த ஃபிலேரியா வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால நேரா எந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலோட இடத்துக்கு தான் போகும். பிகாஸ் வி நோ தட் கால்ல தான் வந்து கிராவிடேஷனல் நம்ம வந்து நிக்கும் போது அந்த புல் அப்படின்றது அதிகமாவே இருக்கும். ஸோ கால்ல தான் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி த லிம்ஃப் நோட்ஸ், நம்ம பிளட் வெசல்ஸ் இருக்க மாதிரி நம்ம பாடியில லிம்ஃப் வெசல்ஸும் தனியாவே இருக்கு. அந்த லிம்ஃப் வெசல்ஸ்ல போயிட்டு செட்டில் ஆயிட்டு அங்க இருந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எலிஃபாண்டியாசிஸ காஸ் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட், இதோட வந்து இது முடியுது. பட் ஸ்டில் we have 2 more slides in Nementhal Minthus or Haskell Minthus. We will see in the next session. And assignments இதோட அட்டாச் பண்ணிருக்கேன். Please make sure you complete it. Thank you students.